ஹலோ மக்களே 230வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல தங்கத்த தூக்கிட்டு வந்து அத காசா மாத்த வந்து தயாராயிட்டாங்க. யாகரான்னு சொல்லிட்டு ஒரு 2 குதிரை மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய் இது பாக்கவே சூப்பரா இருக்குடா. போகையும் சூப்பரா இருக்குடா. உன்னை நான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். யாகுரான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் இந்த மாதிரி கிரியேச்சர்லாம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் அப்படி என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. இதுல ஒரு பக்கம் போற வழில பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்கடா, பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா இருக்காங்கடான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வாரம் லூஃபி. உடனே நாமி அந்த மேப் பாத்துக்கிட்டு இருக்கா. டேய் இந்த மேப்பை பாருங்கடா, ஒவ்வொன்றும் மிஸ்ட்ரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே போய்கிட்டே இருக்கல வந்து ஒருத்தர் கேட்கறாரு, டேய் நீங்க எங்க போறீங்க, இது வேடிக்கை பார்க்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்ல நாங்க ஷிப்யார்டை தேடி போறோம், நாங்க ஷிப்பை சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் லூஃபி ஷிப்யார்டு வந்து பேக் ஸ்ட்ரீட்ல இருக்குடா, அந்த பக்கத்தோட நீங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் டேய் அடுத்த ரைட் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் எட்டி பார்த்துட்டு மேடம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாமிட்ட பேச வரான். ஆனா ஒய்ஃப் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா உள்ள வச்சு. இதெல்லாம் ஒன்னும் யோசிக்காதீங்க, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ள இருக்க லேடி. என்ன இந்த மக்கள் உண்மையிலே வேறவளா இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு அப்படி படகுல போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் உசப் கேட்கறான், என்ன 2 வழி இருக்கு, இதுல நம்ம எதுல போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் சடனா அந்த யாகரா வந்து அப்படி பயப்பட ஆரம்பிக்கி என்ன ஸ்ட்ரெயிட்டா மேல போய் ஏறிடுச்சு. அது பார்த்தா அந்த யாகரா அப்படி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. ரோலர் கோஸ்ட்ல போற மாதிரி போறாங்க. ஒன்னு நாமி சொல்றா, டே நம்ம ராங் வேல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நாமி எதுக்கு நீ இதுக்கெல்லாம் பயப்படுத, இந்த ஏரியாவை பாரு, இந்த ஏரியாவை பார்க்க சூப்பரா இருக்கு, இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே முன்னாடி பாருங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பெரிய ஹில் மாதிரி இருக்கு, அப்படி டவுன்வர்ட்ஸ்ல போகுது. அது சடனா ஜெட் மாதிரி ரோலர் கோஸ்ட்ல போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. டே இது நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு போறான். ஒரு பக்கம் லூஃபி ஃபன்னுனா இப்படி இருக்கணும்னு சொல்றான். ஒரு பக்கம் ஆனா உசப்பும் நாமியும் செதறிட்டாங்க. போற வழியில எல்லாத்துக்கும் தண்ணி எல்லாம் தெரிச்சிட்டு போறாங்க. இங்க ஒரு பக்கம் யாகுரா பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. டே நம்ம கீழே உள்ள போறோம்டா, கீழே உள்ள போறோம்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பில்டிங் மேல உள்ள போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா போய் தண்ணியில போய் இறங்குதாங்க. அந்த யாகுரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காது. சடனா நாமி தள்ள ஒரு போடு போடுறா. டே என் பேச்சக்கிட்டு போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. அதை பார்த்துட்டு இதுல ஒரு பக்கம் நாமி ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஏகப்பட்ட சேல் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே எல்லா விதமான பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட தாண்டி வந்துட்டோமா இல்ல கரெக்டா தான் வந்தோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் இது ஷார்ட் கட்ல நம்ம இங்க வந்துட்டோமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. பார்த்தா வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. உன்னை யாகுரட்ட கேக்குறாங்க, நீ ஷார்ட் கட்ல கூட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது. உன்னை மன்னிப்பு கேக்குறா நாமி. பார்த்தா போற உள்ள ஏதோ ஒரு திமிங்கல மாதிரி ஒண்ணு வருது. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது பார்க்கவே பயங்கரமா இருக்குடா, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, சீ கிங்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு போறாங்க. இவங்களெல்லாம் பார்க்க கார்ஜியஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் அப்படி யாகுரா போய்கிட்டே இருக்கு, அப்படி என்ஜாய் பண்ணி பாக்குது. என்னன்னு பார்த்தா சுத்தி ஃபுல்லாமே சாப்பாடு கடையா இருக்கு. இந்த யாகுரா இது பார்க்க நல்லா இருக்கலன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா யாகுரா சடனாவே அவனை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா சாப்பாடு கடையில போய் நின்னுகிட்டு இருக்கு. ஒன்னு ஒரு கடையில போய் நின்னு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கடைக்கார லேடி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க இருக்க மீட்லாம் தாங்க நான் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி லூஃபி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபியை சாப்பிட்டுதான் உன்னை யாகுரா கேக்கு. யாகுராக்கு அவன் கொடுக்கவே மாட்டுக்கான். அவன் டே லூஃபி எனக்கு ஒண்ணு தாடான்னு சொல்லிட்டு உசப் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு தர மாட்டான்டா, இது எனக்கு மட்டும் தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் நாம எப்படி சுத்தி பார்க்க இந்த இடத்துல நிறைய பேர் மாஸ்கா போட்டிருக்காங்களே, எதுக்கு இப்படி மாஸ்க் போட்டிருக்காங்க, இதுல எது விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நாம பாத்துக்கிட்டே இருக்கா. இதுல ஒரு பக்கம் தனியா ஒரு ஜெட்டு மாதிரி ஒரு டீம் போய்கிட்டு இருக்காங்க. டே பைரட் ஷிப் வந்து டாக் 1ல வந்திருக்கான்டா, வாங்கடா அதை பார்க்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் எதை காட்டுறாங்கன்னா ஷிப்பை ரெடி பண்ணுவாங்களா அந்த ஏரியாவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பைரட் குறுக்காரங்க வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. டே என்னோட ஷிப்பை நான் சரி பண்ண வந்தா உங்களோட ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். டே எங்களோட வேலையை தடுக்க வராதீங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க ஷிப் ரெடி பண்றவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். டே ஒரு பெரி கூட உங்களுக்கு தர மாட்டேன், ஒழுங்கு மரியாதை எங்களோட கப்பலை சரி பண்ணி கொடுத்துருங்க, உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பைரட்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா ஒரு ஆளு ஒரு பொண்ணு வராங்க. பார்த்தா அவன் தான் ஐஸ்பர்க் கலிஃபா. அங்க என்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. டாக் 1 கஸ்டமர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன், அவன் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆளாளுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா நக்கலை சிரிச்சிட்டு இருக்கான். கட்டேத்திக்கு ஒரு போடு போடுறானுங்க அந்த கேப்டன் மேல. அடிச்சு அடியில கேப்டன் கிறங்கிட்டு போய் சாஞ்சிட்டான். டே எங்களோட பாஸ் எவன்ட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு பக்கம். இல்ல மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தூக்கிட்டு வந்தேன், ஆனா தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். இதெல்லாம் வீசிக்கிறதுல சடனா பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து ஒருத்தன் இன்னொரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கவனுங்களே போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நாங்க தெரியாம அடிச்சிட்டோம்னு சொல்றானுங்க. பார்த்தா ஷிப்ல வேலை பார்க்கறவனும் சும்மா இல்ல, அவனுங்களே சரியான ஸ்ட்ரென்த்ல இருக்கானுங்க, நொறுக்கி எரிதானுங்க ஒருத்தனையும். இந்த கேனனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னும் நாங்க டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஒன்னு பைரட்ஸ் எல்லாம் கத்துறானுங்க. டே நாங்க பைரட்ஸ் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு தாத்தா நின்னார்ல, அவர் கேனனை டெஸ்ட் பண்ணி பார்க்காரு. பைரட் மேலத்துக்கு ஒரு போடு போடுறாரு. வந்த பைரட்டை நொறுக்கி எரிஞ்சிட்டானுங்க அவனுங்க. நாங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி பைரட்ஸ் எல்லாம் உங்க வேலையெல்லாம் காட்டக்கூடாது, உங்க கதையை முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வேலை பார்க்கறவங்களே அவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கானுங்க. அங்க அடுத்த சீனை நாமே தான் காட்டுறாங்க. டே நம்ம இன்னும்
கொஞ்சம் தூரம் போனோம்னா போதும் நம்ம ஷிப் பில்டிங் ஏரியாக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். வாட்டர் கேட் எலிவேட்டர்னு சொல்ற அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். வாங்கடா போனாதான் தெரியும்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. ஷிப் பில்டிங் பிளான்ட்டுக்கு போறீங்கன்னா டவுன் டவுன் வாட்டர் சவுண்டுக்கு நீங்க போகலாம் அப்படி இப்படின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு. கேட் க்ளோஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றா. சடனா கேட்டும் பின்னாடி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த தண்ணி அப்படி மேல அப்படி தூக்கிட்டே போகுது அவங்கள. கேட்டு மூணு தண்ணி அப்படி உள்ள வருதுடா அப்படி நம்மள மேல தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகுது. இதுதான் இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டர் சவுண்ட் ஏரியா உண்மையிலேயே வேற லெவலான ஏரியாடான்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த சீன ஜோரோவும் சாஞ்சி தான் காட்டுறாங்க. டேய் ரோபினை பாத்தியாடா, நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரான் ஒரு பக்கம் சாஞ்சி. எனக்கு தெரிஞ்சு சோப்பர் அவளும் ஒன்னா போயிருப்பாங்கன்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னது நான் மட்டும் தான் இருக்கனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்றான் சாஞ்சி. சரிடா நானும் கிரோசரி ஷாப்பிங் போக போறேன், ஷிப்பை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஜோரோ திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க லூஃபியை என்ஜாய் பண்ணிட்டு போறான். பாக்குற இடம்லாம் சூப்பரா இருக்குங்க. டே நம்ம வந்தாச்சுடான்னு சொல்றாங்க. அந்த இடத்த கடந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. வேர்ல்டுலே நம்பர் 1 ஷிப்யார்டு இங்க தானே இருக்கு. இந்த டவுன் டவுன் வாட்டர் சவுண்டுக்கு நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்கடா, உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். இந்த மாதிரி ஒரு அழகான டவுனை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஃபவுண்டேஷன் ஒன்னு சூப்பரா செதுக்கி இருக்காங்கன்னு சொல்றான் நாமி. போய்கிட்டே இருக்காங்க. என்னடா ஷிப்யார்டு தானா, என்னடா ஒவ்வொருத்தனும் வந்து வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இவங்க. என்னன்னு பார்த்தா பைரட்ஸ் மட்டும் வரை அடிச்சு நொறுக்கி தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா பொண்ணுகள்லாம் வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. டே அதான்டா லுச்சி பாக்கே அழகா இருக்காரு. இவர் பவுலி, இவரை ஒரு மாதிரி ஆளா நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தாங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்க பேரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. லூஃபி வரான். சார் அங்க ஏதோ நிறைய கூட்டமா இருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். பைரட்ஸ் நிறைய பேர் வந்து ஏகப்பட்டு பிரச்சனை பண்ணாங்க டாக் 1ல, அதான் அங்க இருக்கிறவங்க அடிச்சு நொறுக்கி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாரு அவர். பைரட்ஸ் எல்லாம் பாடம் போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பைரட்ஸே அடிக்கிற அளவுக்கு ஷிப்மெண்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆமா இங்க உள்ள ஷிப்மெண்ட்லாம் சாதாரண ஆள் கிடையாது, நல்லா பயங்கரமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். கலீலா கம்பெனில வந்து வேற லெவலான ஆளு, அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆளு, ஸ்கில்லான ஆளு, நல்ல அறிவான ஆளும் கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா கலீலா கம்பெனி டீமே பயங்கரமான டீமா இருக்கானுங்க. இவனுக்கு தாண்டா நம்மளுக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. சீக்கிரம் இந்த காசை மட்டும் நம்ம மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நாமி. சரி நம்ம மாத்திரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தா சோப்பர் ரோபின் தான் வராங்க. ஒரு மேப் பக்கத்துல இருந்து மேப்பை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பேக் ஸ்ட்ரீட்ல நம்ம நின்னுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்காவா. இந்த டவுன்ல ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான ஏரியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டே போறா. சடனா பார்த்தா நிறைய பேர் மாஸ்க் போட்டு போறாங்க. இங்க வேற ரோபின் வாரா. என்ன இந்த அழகான பொண்ணுங்க நடந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சாஞ்சி மாதிரி நிறைய பேர் போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் சோப்பர். இந்த ஊர்ல ஏகப்பட்டு மாஸ்கா போட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வேர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர ஒரு பக்கம் சோப்பர். எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம் கார்னிவல் போகுதுன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஃபெஸ்டிவல் கொண்டாட போறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்பெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபின். இவ்வளவு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் சோப்பர். இந்த ஊரை பத்தி ஆல்ரெடி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ராபின் நீ உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் சோப்பர். அப்பெல்லாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஒரு புக் ஷாப் வந்துருச்சு. டேய் சோப்பர் அங்க புக் ஸ்டோர் இருக்குன்னு சொல்றாவா. சடனா புக் ஸ்டோரை பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு போறான் சோப்பர். இங்க போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். சரின்னு சொல்றாவா. என்ஜாய் பண்ணிட்டு போறான். சடனா ரோபின் நடந்து போய்கிட்டு இருக்கா. CP9 சொல்லிட்டு ஒருத்தன் கிராஸ் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கான். CP9 சொன்னோன்னு ரோபின் மிரண்டுட்டா. யாருன்னே தெரியல. ரோபின் எதுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்துறான். அவ அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்னுட்டா. மாஸ்க் போட்டு வந்தவன் யாருன்னே தெரியல. ஷாக்ல பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. சடனா இங்க வந்து சோப்பர் வந்து ஹியூமனா மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்க லேடி கிட்ட இருக்கா, நீங்க போட்டுக்க மாஸ்க் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் ஒரு ஹியூமன் 2 இயர்னு சொல்றாங்க. ஃபன்னா இருக்கீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சோப்பர் உள்ள வரான், வந்துட்டு வெளியே வரான். ஆமா ரோபின் வந்தால, அவ எங்கடா போனான்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோபின் ரோபின் சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க யாருமே இல்ல. இங்க ஒரு பக்கம் நம்ம ஜோரோ தான் கட்டுறாங்க. ஜோரோ கப்பல் சுத்தி ஒரு 100 பேர் வரானுங்க, யாருன்னே தெரியல. மொத்த பேர் ஜோரோ சுத்தி நிக்கிறானுங்க, அட்டாக் பண்றானுங்க. இருந்தாலும் நம்மளால அசால்ட்டா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். தூங்குறான்னு நினைச்சோன்னு சொல்றானுங்க அவனுங்க. யாரா நீங்க எதுக்குடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.